அதிமுகவின் செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ராயப்பேட்டை இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்துள்ளார். அவருக்கு நிர்வாகிகள் உற்சாக குரல் கொடுத்து வருகின்றனர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் தற்பொழுது அவர் அலுவலகத்திற்கு உள்ளாக சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் செயற்குழு கூட்டம் தொடங்க உள்ளது. அதிமுக செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தற்பொழுது யாரெல்லாம் வருகை புரிந்துள்ளார்கள், முக்கிய விஷயங்களாக எவை விவாதிக்கப்பட உள்ளன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகாக இந்த செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கியிருப்பதால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரியாக 10 மணிக்கு இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதாவது அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இந்த செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்த செயற்குழு உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அமைப்பு ரீதியாக ஒரு நிர்வாக சீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக தகவல் வெளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் உள்ளிட்ட புதிய பொறுப்புகள் உருவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. கட்சி ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுப்பது குறித்து முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட இருப்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் தொடர்ந்த ஒரு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யும் போது அவர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை தீர்க்கும் வகையாக பொதுச் செயலாளர் தான் எல்லாம் என்று கூறும் வகையிலான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருள் விற்பனை மற்றும் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இங்கு வரக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் குறித்து எந்த விதமும் பேசக்கூடாது, என்ற கருத்தும் தெரிவிக்கக்கூடாது. ஒருங்கிணைப்பு என்ற அந்த தேவை என்பது இல்லை. அதனால் அந்த செயற்குழுக்கு எதுவுமே பேசக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதலை காண்பித்த பிறகு அவர்கள் உள்ளே அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தொலைபேசி எடுத்து வரக்கூடாது, அதற்கான தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்னும் சற்று நேரத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து நமக்கு விவரங்கள் வரும். ராம்குமார். ராஜேஷ், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக தெல்ல தெளிவாக தெரிவித்து வருகிறது. இருப்பினும் பாஜக சார்பாக பாஜகவின் தலைமையில் வந்தால் கூட்டணி குறித்து பேசப்படும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்தாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கூட்டணி குறித்து 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட இருக்கிறது. அந்த குழு மற்றும் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வழங்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டணி விவகாரங்களை பொறுத்த வரைக்குமே பாஜக தலைமையை ஏற்பது என்பது தற்கொலைக்கு சமமானது என்றெல்லாம் செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் கூட்டணி குறித்து எல்லா முடிவுகளையுமே எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என்ற அந்த உச்சபட்ச அதிகாரம் என்பது இந்த செயற்குழுவில் அவருக்கு வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.